வணக்கம் நேயர்களே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணி அன்பு வணக்கங்கள். இப்போது நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வார ராசி பலன் 3ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரை இப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்து பார்வை, ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்து பார்வை ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கணும், மகர ராசிக்கான பலன்களை பார்க்கணும், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்களோ அதை வந்து நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பணம் ஈர்க்கும் முறைகள், ஸோ பணத்தை வந்து எப்படி ஈர்ப்பது, என்ன மாதிரி மந்திரங்கள் யூஸ் பண்ணும்போது பணம் பெருகுங்கிறத சொல்லியிருக்கோம், மறக்காமல் பாருங்கள். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் இப்போ வந்து 3இல், அதுவும் செவ்வாய் சுயசாரி மிருகசேஷத்தில் போயிட்டுருக்கார். ஸோ கொஞ்சம் கற்பனையில் நமக்கு வந்து நடக்காத ஒரு விஷயம் நடந்த மாதிரி ஒரு ஃபீலில் வந்து கொஞ்சம் டென்ஷனாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பக்கத்து வீட்டுக்காரர்கிட்டையோ பக்கத்து வீட்டு நண்பர்கள் இவங்க விஷயங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். ஏதாவது வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து இந்த 3-8ங்கிற ஒரு காம்பினேஷன் வரும்போது அந்த மாதிரி வரும். அதுவும் 2-7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பான விஷயங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய இதில் வந்து இப்போ வந்து சுக்கிரன் 6ல் நீச்சமாகும்போது கொஞ்சம் நமக்கு வந்து வேலையில் வந்து சின்ன மனசலனங்கள் மன கஷ்டங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத ஒரு முரண்கள், தேவையில்லாத ஒரு மனசில் வந்து அவங்க இப்படி ஏதாச்சும் ஒரு கஷ்டங்களோ இல்லை மனைவி சார்ந்த விஷயங்களோ ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸோ வரும். அதே நேரத்தில் வந்து வேலையிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலையில் மேலதிகாரிகள் ஏதாச்சும் இடக்கூடமாக பேசுறதுக்கான வாய்ப்பு, வேலை பலுக்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஃபீல் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 8ஆம் அதிபதியான செவ்வாய் 3இல் இருக்கும்போது கொஞ்சம் கற்பனையில் கொஞ்சம் அதிகமான ஒரு நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷனையோ கொண்டு வந்துவிடும். அதனால் வந்து கொஞ்சம் வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஏன்னா 8-3ன்னும் போது கொஞ்சம் வந்து அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இல்லாத ஸ்ட்ரெஸ்ஸை நம்மளே வர வச்சுப்போம். இல்லைன்னா எவனா சுத்தம் கொளுத்தி போட்டுருவோம், நம்ம வந்து திக்குன்னு குதிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். ஸோ அதனால் வந்து கோவப்படுறதுக்கு முன்னாடி நம்ம எது கோவப்படுறோம், ஏன் கோவப்படுறோங்கிறத வந்து யோசித்து நம்ம வந்து கோவப்படணும். ஏன்னா வந்து அர்த்தமே இல்லாமல் கோவப்படுறது வந்து ஒரு தேவையில்லைன்னு சொல்லுவேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி 9ஆம் அதிபதியான குரு வந்து ஒரு 4இல் இருக்கும்பொழுது சிறப்பான விஷயங்கள். ஸோ நல்ல ஒரு விஷயங்கள், நிறைய ஒரு வீடு மனை சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள், கொஞ்சம் வந்து விரயங்கள் ஏற்பட்டாலும் அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாதிதைனா கொஞ்சம் விற்று ஒரு பணம் வரணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து அப்பா சார்ந்த விஷயங்கள் இல்லை வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கும் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. 10-11ஆம் அதிபதியான சனி இப்போ 12இல் வக்கரமாகும்போது தொழில் ரீதியான விஷயம், நிறைய பணம் காசு போன்ற விஷயங்களை வந்து அதீதமான உழைப்பு போட்டு பணம் வந்து கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ மற்றபடி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பான விஷயங்கள் இருந்தாலும் இது ஒரு சின்னது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் கொஞ்சம் டிலேவும் கொடுக்கும். இதே உங்கள் ஜனகால ஜாதகத்தில் வந்து சனி வக்கரமாக இருந்தால் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்த்து தசாபதி பலன். மேஷ லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி இருந்தாலும் சூரியன் 5ஆம் அதிபதி இப்போ 4இல் இருக்கும்போது குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் அது டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து 5ஆம் அதிபதி 4 இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அதுவும் சனியுடைய சார்பிலும் கொஞ்சம் கோபதாபங்கள் செலவுகள் அதிகமாக வர மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். மேஷ லக்னமாக வந்து சந்திர தேசாபத்தி இருந்தாலும் சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள். ஸோ சந்திரன் வந்து உங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், கொஞ்சம் வந்து நம்ம வீடு பராமத்து வேலைகள், வண்டி பராமத்து வேலைகள்லாம் கண்டிப்பாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மேஷ லக்னமாக வந்து செவ்வாய் தேசாபத்திலும் கற்பனையில் நிறைய சந்தேகங்களாக கொஞ்சம் மன உளைச்சல்கள் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கும். செக் இஷ்யூ பண்ணுறது, டாக்குமெண்ட் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி 1க்கு 4 வாட்டி யோசிச்சு கையெழுத்து போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேஷ லக்னமாக இருந்து ராகு தேசம். ராகு வந்து 11இலும் சிறப்பான விஷயங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் இப்போ ராகு வந்து இப்போ செவ்வாயுடைய சாரத்தில் இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள், விபரீத ராஜ யோகங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. மேஷ லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி வந்துருங்கள். குரு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்னும் போது குரு இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 4இல் இருக்கார், அது உச்சமாக இருக்கார். அது சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் வீடு பராமத்து வேலைகள், வண்டி வாகனம் கொஞ்சம் செலவழிக்கிறதுமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மேஷ லக்னமாக இருந்து சனி தேசாபுத்தி வந்துருங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12இல் வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் செலவுகள் கடங்கி இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து லாபங்கள் வந்தாலும்
கொஞ்சம் ஸ்லோவாக வருதோ அப்படிங்கிற ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். புதன் வந்து சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே நல்லாயிருக்கு. அது வந்து புதன் வந்து நல்ல ஒரு இன்கம் சோர்ஸை கொடுக்கும். வீடு மனை விற்பனை சம்பந்தமான விஷயங்கள் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. மேஷ லக்னமாக வந்து கேது தசாபுத்தி. கேது வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருக்கும்போது குழந்தைகள் சம்பந்தமாக கொஞ்சம் கடன் வாங்குற சூழ்நிலை ஏற்படுத்தும். அதேமாதிரி பூர்வீக சொத்தில் வந்து ஏதாச்சும் லிட்டிகேஷனோ கேசஸ் வரணும்னா கொஞ்சம் உட்காந்து பேசி தீர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேஷ லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தினா சுக்கிரன் வந்து இப்போது வந்து உங்களுக்கு 6ல் நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் மன உளைச்சல்கள், வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு மன சலனங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு. கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து சின்னதாக வந்து கொஞ்சம் மன வருத்தம் வரும், இப்படி பேசிட்டாங்களேங்கிற ஒரு மன வருத்தங்கள் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார ஒரு பிரார்த்தனை, ஒரு பர்டிகுலர் டைம் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக. இப்போ ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்கிரன் வந்து இப்போ 5ல் இருக்கார். 5ல் வந்து நீச்சமாக இருக்கும். குழந்தைகளோட நடவடிக்கைகளில் வந்து நமக்கு சின்னதாக வந்து ஒரு மன உளைச்சலையோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸை ஏற்படுத்தும். அது கொஞ்சம் மனக்காயங்களை ஏற்படுத்தும். ஸோ ஆல் இந்த கேம். பட் லாபங்கள், ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள், பூர்வீகம் சம்மந்தமான விஷயம், லாபங்கள் வருமானம், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 2, 5ஆம் அதிபதியான புதன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்களால் நல்ல ஒரு முன்னேற்றங்கள், சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள், பின்னாடி ஏதாச்சும் சொல்லுவாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 4ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 4ஆம் அதிபதி சந்திரன் வந்து 11ல் வீடு மனை சொத்துக்கள் மூலியமாக நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பாக இருக்குது. வாரத்தின் இறுதியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீடு சேல்ஸ் சம்மந்தமான விஷயங்கள், நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது வேலை பலுக்கள் இருக்கும். வேலையில் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷன்ஸையோ ஏற்படுத்தி அதனால் ஒரு சின்ன மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலை செய்பவர்கள் சில பேர் வந்து கடன், என்னை இப்படி பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு கடனை வந்து திருப்பி அடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது வேலையிலும் வந்து ஒரு மனசலனங்கள் இருக்கும். ஸோ என்னடா அது இப்படி போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்களா மாதிரி ஃபீல் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. வருமானத்துக்கு எந்த குறையும் இருக்காதுங்க. ஸோ அது ரொம்ப ப்ளஸ். கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 7ஆம் அதிபதியான செவ்வாய் 2ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சி சம்பந்தமான விஷயங்களை, அற்புதமான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 8ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது நல்ல ஏற்றுக்கு நல்ல விஷயங்கள் நடக்குமானால் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸான ஒரு விஷயங்கள். ஏன்னா வந்து 3ல் இருக்கும்போது அது 8ஆம் அதிபதியாக இருக்கும்போது ஒரு பிரச்சனையை நம்மளே ரொம்ப பெருசாக பூதாகரமாக வந்து க்ரியேட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள், ஏதாச்சும் திடீர் அதிர்ஷ்டங்களால் ஒரு பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 10, 11ஆம் அதிபதியான உங்களுக்கு வந்து 9, 10ஆம் அதிபதியான சனி வந்து 11ல் இருக்கும்பொழுது நல்ல லாபங்கள், தொழில் நல்ல லாபங்கள், வெளிநாட்டில் இருக்கணும் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இதான் சனி வக்கரமாக இருக்கனால கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீல் இருக்கும். எல்லாமே சிறப்பு தான். ஸோ 12ஆம் அதிபதியான செவ்வாய் இப்போ உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது குடும்பத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது, கொஞ்சம் செலவினங்கள், சுப செலவுகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் வந்து அது பண்ணி தான் ஆகணும். மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ தசாபதி பலன்கள். ரிஷப லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி இருந்தார்கள். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது வீடு மனை சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து லாபகரமாக விற்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. தாயார் சம்பந்தமான விஷயங்கள் வந்து சின்ன மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரிஷப லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரங்கள். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ஆம் அதிபதி சிறப்பான லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வாரத்தின் இறுதி பகுதியில் ஏதாச்சும் லேண்டு சேல்ஸு ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க நல்ல லாபங்கள் வரும். கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ரிஷப லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள். செவ்வாய் வந்து 7. ஸோ 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகள், அதற்கான கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். செலவினாலும் சில பேர் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கிற ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். ரிஷப லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரங்கள். ராகு 10ல் இருக்கும்போது பெரிய லாபங்களையும் பெரிய கனவுகளையும் கொடுக்கும். பெரிய லெவலில் சாதிக்கணுங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். ரிஷப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள். குரு வந்து 8ஆம் அதிபதிங்க. 8, 11ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது கற்பனையிலே வந்து இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ ஒரு பயம் வரும். அது மாதிரி உங்களுக்கு வந்து தேவையில்லாத சந்தேகங்கள். ஸோ சந்தேகத்தினால ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் கணவன் மனைவிக்கு நோட்டில் அவங்க குடும்பத்தாரால் சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது.
அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக இருந்து சனி தேசாபுத்தி அந்தரங்கள். சனி 9 10ஆம் அதிபதி 11 இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், தொழிலும் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். ரிஷப லக்னமாக இருந்து புதன் திசாபுத்தி அந்தரங்கள். புதன் வந்து 2 5ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து 2இல் குருவுடைய சாரத்திலிருந்து சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி லாபம், பூமி சம்பந்தமான விஷயங்கள், குழந்தைகளால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கொடுக்குங்க. ரிஷப லக்னமாக வந்து கேது தேசாவது. கேது வந்து 4இல் இருக்கும். வீடு பராமத்துகள், செலவுகள் எல்லாம் தான் கொஞ்சம் இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் செலவினங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். தாயாருக்கு மூலம் கொஞ்சம் மனஸ்தாபம் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வண்டி வாகனங்கள் விற்பனைக்கான நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக சுக்கிர தசாப்தங்கள். சுக்கிரன் 5இல் இருக்கும்போது குழந்தைகளால் கொஞ்சம் மனக்கசப்புகள், மனசில் வந்து கொஞ்சம் சலசலப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா குழந்தைகளால் லாபங்கள் இருந்தாலும் ஒரு பக்கம் அவங்க பேசுகிற பேச்சுகள், நடவடிக்கைகள் மனக்காயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ரிஷப லக்னமாக இருந்து சுக்கிர தசாபத்தி அந்தரங்கள் வந்து அந்த நீச்சமாகும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதனால் பார்த்து நடந்துங்க. மற்றபடி என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார வந்து இறைவனை வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து மனசார வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்சி பலத்தோட உங்களுக்கு குருடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், நினைச்சதோடு ஒரு பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுவும் டீச்சிங் ப்ரொஃபஷன்ஸில் இருக்கவங்களுக்கு எல்லாமே வந்து நல்ல ஏற்றமான விஷயமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. நல்ல ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு 2ஆம் அதிபதியான சந்திரன் தொழில் ரீதியான விஷயங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு 3ஆம் அதிபதியான சூரியன் 2இல் இருக்கும். சின்ன சின்ன கலகங்களை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா நம்ம அப்படியே நம்பாமல் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. 4ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும். புதிய நிலபுலன்கள், புதிய வண்டி வாகனங்கள் வாங்குகிற யோகங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. 5ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து நீச்சமாக 4இல் இருக்கும்போது குழந்தைகளும் மனசெலவுகள், மனசஞ்சலங்கள், அதனால் கொஞ்சம் செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். 6ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது செவ்வாய் வந்து ராசியிலே இருக்காங்க. ஸோ உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் வந்து உடம்பு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு வேலை பார்க்குறது, கொஞ்சம் வந்து நம்ம வந்து உடம்பை வந்து கண்ணு கருத்துமாக பார்த்தோம். ஏதாச்சும் வந்து உடம்புக்கு வர மாதிரி இருந்தால் உடனே ஹாஸ்பிட்டல் போய் பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு 7ஆம் அதிபதியான குரு வந்து 2இல் இருக்கும்போது வியாபார ரீதியான விஷயம், நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களும் இருந்தாலும் பார்ட்னர்ஷிப், மனைவி சார்ந்த விஷயங்கள் வந்து நமக்கு ஒரு மனக்கசப்புகளையும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுத்துரும். ஸோ அதனால் கொஞ்சம் வந்து நீங்கள் கவனமாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8 9ஆம் அதிபதியான சனி 10இல் வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் வியாபார ரீதியான விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா அது ரிட்டர்ன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதி 2இல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. உங்கள் 11ஆம் அதிபதியான செவ்வாய் ராசியிலே இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள், ப்ரொமோஷன்ஸ் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்து பொது பலங்கள். இப்போ பார்க்க போது தசாபுக்தி பலங்கள். மிதுன லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி என்பது சூரியன் வந்து 3ஆம் அதிபதி 2இல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்குறது மிதுன லக்னமாக இருந்து சந்திரன் தசாபதியான சந்திரன் வந்து தொழில் ரீதியான விஷயம், நல்ல லாபமும் நல்ல ஏற்றங்களும், குடும்பத்திற்கு தேவையான வருமானங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மிதுன லக்னமாக வந்து செவ்வாய் தேசாபதி. செவ்வாய் வந்து 6 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் ராசியிலே இருக்கும்போது வேலை விஷயங்கள் நல்ல ஏற்றமான விஷயங்கள், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அதே நேரத்தில் உடல் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஸோ உடம்புக்கு ஏதாச்சும் கொஞ்சம் இண்டிகேஷன்ஸ்க்காக ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மிதுன லக்னமாக வந்து ராகு தேசம். ராகு வந்து 9இல் இருக்கும்போது நல்ல பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. மிதுன லக்னமாக இருந்து குரு தசா புத்தியந்திரங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 10ஆம் அதிபதி 2இல் இருக்கும்போது நல்ல வருமானங்கள், வியாபாரத்தில் நல்ல ஒரு வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் பார்ட்னர்ஷிப், மனைவி சார்ந்த உறவுகளில் வந்து கொஞ்சம் மனக்கசப்புகள் வரும். மனைவி சார்ந்த குடும்பத்தார் ஏதாச்சும் சொன்னாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மிதுன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8 மற்றும் 9ஆம் அதிபதி 10இல் இருக்கும்போது
பேராசைப்படாமல் கொஞ்சம் நியூட்ரலாக இருந்து வியாபாரம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. யாராச்சும் வந்து நம்மளை வந்து பேராசை கட்டி ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கனால ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் சனி வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் லாக் ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 10ஆம் அதிபதி உங்களுக்கு மிதுன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி. புதன் வந்து பார்த்திங்கன்னா 1, 4ஆம் அதிபதி உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது பெரும் பணம், பொருளாதார ரீதியிலும் நல்ல உயர்வு, புத்திசாலித்தனமாக ஒரு பெரிய பணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லாயிருக்கு. மிதுன லக்னமாக அது சனி தேசாபதி. சனி வந்து 8, 9ஆம் அதிபதி 10ல் இருக்கும்பொழுது நிறைய நல்ல ஒரு லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வந்தாலும் அதோடைய விஷயம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மிதுன லக்னமாக இருந்து கேது தேசாபுத்தி அந்தரங்கள். கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது லிட்டிகேஷன்ஸ் ஏதாச்சும் வந்து இருக்குது, கோர்ட்டில் கேஸ் நடந்துருக்குன்னா இப்போது பார்த்து பேசுனீங்கன்னா அது வந்து கொஞ்சம் சுமூகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மிதுன லக்னமாக சுக்கிர தசாபதி. சுக்கிரன் 4ல் நீச்சமாக இருக்கும்போது தாயார் கொஞ்சம் நம்மளை வந்து கேவலமாக பேசுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். நிலபுலன்கள் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் பேசும்போது கொஞ்சம் மனக்காயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக பார்த்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார வந்து இறைவனை வந்து ஒரு பர்டிகுலர் டைம் ஃபிக்ஸ் பண்ணி கண்டினியூவாக பிரார்த்தனை பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி ஒரு சிறப்பான விஷயங்கள், அதாவது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிரயாணம் மூலியமாக நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயங்கள் தான். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய 10ஆம் அதிபதியான செவ்வாய் இப்போது வந்து உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கும். வேலையிலையும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கிற வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வேலையில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து வேலையில் வந்து சின்ன சின்ன ஒரு விஷயங்களும் குழந்தைகள் விஷயங்களில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 2ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 2ஆம் அதிபதி சூரியன் வந்து ராசியிலே இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள், நல்ல ஒரு பெரிய லெவலில் சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ அது ஒரு சிறப்பான விஷயம் தான். 3ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்போது, அதுவும் ஆட்சியோடு இருக்கும்பொழுது பெரிய பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கள், அதுக்கான முயற்சிகள், இரவு பகலாக உட்காந்து அதை பற்றி நான் திங்கிங் பண்ணுவீங்க. ஸோ ஏதாச்சும் பெருசாக பண்ணுங்கிற எண்ணங்கள்லாம் அதெல்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுடைய 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதியான சுக்கிரன் 3ல் வந்து நீச்சமாக இருக்கும்போது ஒரு அம்மாவுக்கும் உங்களுக்கும் மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு, மனக்காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதேமாதிரி சொத்துக்கள் விற்பனை ஆகும்போது கொஞ்சம் நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள். அது டீல் ஏதாச்சும் பேசுறதுக்கு முன்னாடி நல்லா விசாரித்து டீல் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுடைய 5ஆம் அதிபதியான செவ்வாய் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் வந்து இப்போது வந்து உங்களுக்கு 12ல் இருக்கும்போது, அதுவும் சுயசாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் அலைச்சல்கள், கொஞ்சம் வந்து நமக்கு விரயங்களை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு, குழந்தைகளால் கொஞ்சம் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. 6ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு ராசியிலே இருக்கும்பொழுது வேலையில் கவனம் தேவை. வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸையோ டென்ஷன்ஸையோ ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள், பிரயாணங்களில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வந்து உடல் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஒன்று வேலையில் வரும், இல்லைன்னா உடல் ரீதியான விஷயங்கள் நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, கால் வலி, கால் பெயின், இந்த மாதிரி விஷயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால ரொம்ப ரொம்ப கவனம் வரும். ஏதாவது சின்னதாக இருக்கும்போதே ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய 7ஆம் அதிபதி மற்றும் 8ஆம் அதிபதியான சனி 9ல் இருக்கும்பொழுது, அதுவும் புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து 7, 8, 9 கணவன் மனைவிக்குள்ள பிரயாணங்கள் போகும்போது கொஞ்சம் மனக்கசப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்பா சார்ந்த உறவுகளால் கொஞ்சம் மனக்கசப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். 9ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் கால் வலியான விஷயங்கள், அப்பாவுக்கு உங்களுக்கு தர்க்கங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 12ல் வரும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. 11ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கும்போது, நீச்சமாக இருக்கும்போது மூத்த சகோதர நண்பர்களால் கொஞ்சம் மன கஷ்டங்கள், காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு, ஒரு செக் இஷ்யூ பண்ணுறதோ இல்லாட்டி ஒரு யாருக்காவது ஷூரிட்டி போடும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன்கள். கடக லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி அந்தர்கள். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது குடும்பத்திற்காக நிறைய விஷயங்கள் நல்ல பிரயத்தனப்பட்டு பெரிய அளவில் சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள். கடகலகனமாக வந்து சந்திரன் தசாபுத்தி தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களும் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. கடகலகனமாக வந்து சந்திர தசாபுத்தி அந்தரங்கள் வந்து நல்ல லாபங்கள் வரும். கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடகலகனம் வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா
உங்களுக்கு வந்து குழந்தைகளால் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கான கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடகலகணமாக வந்து ராகு தேசாபத்தின ராகு வந்து 8ல் இருக்கும்போது அந்நிய மதத்தினர் அந்நிய நாட்டில் இருக்கவங்களாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடகலக்கணமாக இருந்து குரு தேசாபுத்தி அந்தரங்கள் குரு 6ஆம் அதிபதி உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது உடல் ரீதியான விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலை இல்லாத வேலை கிடைக்கும். அதே நேரத்தில் உடல்நலத்தில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. கால் வலி, கால் பெயின் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏதாச்சும் ஒன்றுனா கூட உடனடியாக போய் வந்து நம்ம வந்து டாக்டரை பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய கடகலக்கணமாக வந்து சனி தேசாபதி 7 8ஆம் அதிபதியான சனி 9ல் இருக்கும்போது தந்தைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். கணவன் மனைவி உறவுலையும் பார்த்திங்கன்னா தந்தை சார்ந்த உறவுகளாக நமக்கு ஒரு பிரச்சனைகளோ ஒரு டென்ஷனோ வரதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தந்தைக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் பிரயாணங்களையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ 9ஆம் தேதி உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது அதுவும் சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பெரிய பணம் பெரிய முதலீடு சம்மந்தமான விஷயங்கள் அதுக்கான ட்ராவல்லாம் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 10ஆம் அதிபதியான செவ்வாய் 12ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நிறைய பிரயாணங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்துங்க. 11ஆம் அதிபதியான சுக்கிரன் அதாவது கடகலக்கணமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தேசாபுத்தி அந்த புதன் வந்து 3 12ஆம் அதிபதியாக இருந்து ஒரு 12ல் இருக்கும்பொழுது உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவாங்க, கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். ஒரு டாக்குமெண்டேஷன் சொத்து விற்பனை சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கடக லக்னமாகிறது கேது தேசாபுத்தி இருந்தாலும் கேது வந்து 2ல் இருக்கும்போது பார்த்து பேசும். கொஞ்சம் இடவடமாக பேசுவோம். பேசுறதுனால ஒரு தர்க்கங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கடக லக்னமாகிறது சுக்கிர தேசாபுத்தி வந்துடும். சுக்கிரன் வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்னு நீச்சமாக இருக்கிறார் 3ல். பக்கத்து வீட்டுக்காரர் டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்களால் நமக்கு அவமானங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. மற்றபடி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. சிம்ம ராசி. ஸோ சிம்ம ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சூரியன் வந்து 12ல் இருக்கும்போது கொஞ்சம் விரயங்கள் கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும். தேவையில்லாத ஒரு விஷயத்தை நினச்சி வேலை விஷயங்களையோ கடன் சம்மந்தமான விஷயங்கள் நினச்சி நைட்டு தூங்காமல் இருக்கும். ஸ்ட்ரெயின் எடுக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா வந்து குரு போகிறது வந்து உங்களுக்கு வந்து அந்த நட்சத்திர சாரம் சூரியன் போகிறதே சனியில் போகிறதும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 11ஆம் அதிபதியான புதன் 11லே இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 3 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 2ல் நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் கலகங்கள் இருக்கும். இவங்க அப்படி சொல்லிட்டாங்க அவங்க இப்படி சொல்லிட்டாங்க சொல்லிட்டு நமக்கு கொஞ்சம் கலகங்கள் வர்றதுனால் மனக்கசப்புகள் மனக்காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் ரீதியான விஷயங்கள் எல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 4 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் அவர் வந்து 11ல் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. 5 மற்றும் 8ஆம் அதிபதியான குரு 12ல் இருக்கும்போது குழந்தைகளால் நிறைய விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். தொழில் ரீதியான விஷயங்களை பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை. வேலையில் தேவையில்லாத ஒரு மன உளைச்சலையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். திடீர் பதவி உயர்வுகள் திடீர் ஒரு புதுசாக வேலை கிடைக்குதுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிற வேலையை விட்டு போனால் அப்போது கொஞ்சம் காலகட்டங்களில் அது ஒரு பெரிய மனக்கசப்பில் ஏற்படும். போகிறதுக்கு முன்னாடி 1க்கு 4 வாட்டி யோசித்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 2ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஐயோ தேவையில்லாமல் போய் மாட்டிக்கிட்டேனே அப்படிங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ இதோட பார்த்து பொது பலன்கள் இப்போ பார்த்து தசாபக்தி பலன்கள். சிம்ம லக்னமாக சூரியன் தசாபக்தி சூரியன் 12ல் இருக்கும்போது நிறைய விரயங்கள் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். தந்தை மகன் சம்மந்தமான விஷயங்கள் வந்து நிறைய டிஸ்பியூட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு. அந்த வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதனால் கணவன் மனைவிக்கினாலே கொஞ்சம் பிரச்சனைகளும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாவது சந்திர தேசாபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12ஆம் அதிபதி நல்ல பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. பெரிய லாபங்கள் பெரிய ஒரு ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும். கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். சிம்ம லக்னமானது செவ்வாய் தேசாபதி வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 4 9ஆம் அதிபதி இப்போ 11ல் இருந்து நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான பூமி மனை சம்பந்தமான விஷயங்கள் பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சிம்ம லக்னமாக இருந்து ராகு தேசாபதினு ராகு 7 இருக்கும்போது திருமணம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் வந்து ஒரு காரசாரமான விஷயங்களை போகிற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தும். பட் இருந்தாலும் கணவன் மனைவிகளும் கொஞ்சம் ஈகோ பார்க்காம இருப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லது.
அதுக்கப்புறம் வந்து சிம்ம லக்னமாகுது குரு தேசாபத்தினர் குரு வந்து 5 8ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது குழந்தைகளால் நம்ம ஒரு மனக்கசப்புகள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். அதனால் வந்து கொஞ்சம் நம்ம ஃபீல் பண்ணுவோம். பூர்வீக சம்மந்தமான விஷயங்கள் பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. சிம்ம லக்னமாக இருந்து சனி தேசாபத்தியந்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி 6 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது கணவன் மனைவியினுள்ள அவங்கவுங்க குடும்பத்தை வந்து தாழ்த்தி பேசுனாலும் ஒரு மனக்கசப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள். வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வாங்கின கடன் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. சிம்ம லக்னமாக இருந்து புதன் திசாபுத்தி இருந்தாலும் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 11 11லும் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக கொஞ்சம் காசு வரும். கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிம்ம லக்னமாக வந்து கேது தேசாபுதன் கேது வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் வெடுக்கெடுக்குன்னு பேசுவீங்க. கொஞ்சம் அமைதியாக போய் எங்கன்னா உட்காந்துடலாமா எல்லாம் எதுவுமே வானாண்டா போடா நான் எங்கேயோ போய் உட்காந்துக்கிறேங்க மாதிரி ஃபீல்லாம் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் வந்து ஆன்மீகம் சம்மந்தமான விநாயகரை வழிபாடு பண்ணுறதா கொஞ்சம் பீஸ் ஆஃப் மைண்ட் நல்லா கிடைக்குங்க. ஸோ சிம்ம லக்னமாக வந்து சுக்கிர தேசாபத்தியந்திரங்கள் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 மற்றும் 10ஆம் அதிபதி 2ல் நீச்சமான கலகங்களால் நமது மனக்கசப்புகள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் வர்றதுக்கான யார் என்ன சொன்னாலும் அதை வந்து மெய்ப்பொருள் காண்பது ரொம்ப ரொம்ப யோசிச்சு பேசுங்க ஓகேங்களா. மற்றபடி என்னங்க என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கன்னிராசி கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் வந்து இப்போ 10ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு 2 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் ராசியிலே நீச்சமாக இருக்கும்போது தந்தையால் ஒரு மனக்கசப்புகள் வெளிநாட்டில் ரொம்ப தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்குது. ஆனால் லாபங்கள் பணம் மற்றும் சம்பந்தமான விஷயம் நல்ல லாபங்கள் வரும். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 3 மற்றும் 8ஆம் அதிபதியான செவ்வாய் அது வந்து 10ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனம் தேவை. புதிய ஒப்பந்தங்கள் புதிய ஒரு செக் இஷ்யூ பண்ணுறது இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வீடு மனை விற்பனை சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு 4 7ஆம் அதிபதியான குரு 11ல் இருக்கும் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. மற்றபடி வந்து தாயோடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயம் வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி வந்து 5 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு 7ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றுக்கு நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ஆன்மீகம் சம்பந்தமான விஷயம் நல்ல ஒரு சந்தோஷங்கள் குதூகலங்கள் இருக்கிற வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதில் வந்து ஒரு நல்ல ஒரு முயற்சி அதுவும் குலதெய்வத்தை இப்போ வழிபாடு பண்ணும்போது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 9ஆம் அதிபதியான சுக்கிரன் ராசியிலே நீச்சமாக கொஞ்சம் வந்து நமக்கு மனக்கஷ்டங்கள் தந்தை சார்ந்த விஷயங்களோ இல்லை வெளிநாட்டில் சின்ன சின்ன மனக்கசப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ 10ஆம் அதிபதி புதன் ஆட்சி பலத்தோடு இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா தொழிலான விஷயம் புதிய ஒரு லாபங்களும் பெரிய ஒரு லாபத்தை நோக்கி உங்களோட பிளான்லாம் போடுவீங்க. அதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள் இப்போ தசாபக்தி பலன்கள். கன்னி லக்னமாக வந்து சூரியன் தேசாபதி சூரியன் 12ஆம் அதிபதி 11ல் இருக்கும் நல்ல லாபங்கள் மறைமுகமான லாபங்கள் வெளிநாட்டில் இருக்கும் ஒரு பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. கன்னி லக்னமாக வந்து சந்திர தேசாபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான பலன்கள் கொடுத்தோம். புதன் வியாழக்கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. ஸோ அதனால் சின்ன சின்ன மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இருந்தாலும் நல்ல ஒரு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் பட் இருந்தால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. கன்னி லக்னமாக வந்து செவ்வாய் தேசாபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை. புதிய ஒப்பந்தங்கள் காசோலை செக்ஸ் ஏதாச்சும் இஷ்யூ பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கன்னி லக்னமாக வந்து ராகு தேசாபதி ராகு 6ல் இருக்கும் சிறப்பான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் கொஞ்சம் அடிதடிகள் கொஞ்சம் கை கலப்பெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் வந்து ஒரு இறப்பு சம்மந்தமான விஷயங்களுக்கு போகும்போது கை கலப்புகள் அந்த மாதிரி ஒரு இடங்கள்லாம் போகும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துங்க. தொழில் நடக்கிற ஏரியாலையும் வந்து கொஞ்சம் எமோஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வேலை செய்யும் இடங்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கன்னி லக்னமாக வந்து குரு தேசாபுத்தி இருந்தாலும் குரு வந்து 4 7ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 11ல் உச்சமாக இருக்கும்போது சொத்துக்களால் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வரும். அது மட்டும் திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நல்லா இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தாயார் சம்பந்தமான விஷயங்களும் மனக்கசப்புகளும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். கன்னி லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி தேசாபதி சனி வந்து 5 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் இருக்கும். பட் வக்கரமாக இருக்கணும் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற ஒரு ஃபீலே கண்டிப்பாக இருக்குங்க. கன்னி லக்னமாக இருந்து புதன் தேசாபதி புதன் வந்து 10ல் ஆட்சி பலத்தோடு வியாபாரத்தில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு நல்ல ஒரு லெவலில் வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணுற மாதிரி விஷயங்களுமே அற்புதமாக இருக்குது. பெரிய லாபங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். கன்னி லக்னமாக இருந்து கேது தேசாபதினா கேது 12ல் இருக்கும்போது தேவையில்லாத விஷயங்களை நினச்சி கொஞ்சம் தூங்காமல் என்ன பண்ணுறது ஏது பண்ண குழம்புவீங்க. அமைதியாக ஒரு விநாயகர் வழிபாடு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு தீர்வை உங்களுக்கு கொடுக்குங்க. கன்னி லக்னமாக வந்து சுக்கிர தேசாபதி சுக்கிரன் வந்து 2 9ஆம் அதிபதியான சுக்கிரன் நீச்சமாக உங்களது ராசியிலே இருக்கும்போது
ஒன்று ஃபண்டு சம்மந்தமான விஷயங்கள், குடும்பம் சம்மந்தமான விஷயங்கள், இல்லை தந்தை சார்ந்த விஷயங்களை நமக்கு ஒரு மன உளைச்சல், மன காயங்கள் ஏற்படுறதுக்கான ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார வந்து ஒரு பிரார்த்தனை அதுவும் கரெக்டாக ஒரே டைமில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் கண்டினியூ பண்ண உங்கள் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியாக இருந்து அது 12ல் இருக்கும்போது தேவையில்லாத விஷயங்களை நினச்சி மனக்கசப்புகளோட ராத்திரி தூங்காமல் இருக்கிறது, மன உளைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். அதே மாதிரி 2 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு 9ல் இருக்கார். ஸோ 9ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள், நிறைய பிரயாண மட்டமான விஷயங்களுமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. 3 6ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம், புதிய ஒப்பந்தங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தால் ஒப்பந்தங்கள் கையெழுத்து பண்ணணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பக்கத்து வீட்டுக்காரர் மற்றும் வண்டி வாகனங்களால் கொஞ்சம் செலவுகள் வரதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். 4ஆம் அதிபதி மற்றும் 5ஆம் அதிபதியான சனி உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது கொஞ்சம் லேண்டு ஏதாச்சும் வந்து லோன் போட்டு வாங்கலாம், வண்டி வாங்கலாம், ஏதாவது லோன் போட்டு வாங்கலாங்கிற எண்ணங்களை எல்லாமே ஏற்படுத்துங்க. மற்றபடி வந்து உங்களுடைய துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து உங்களுடைய 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 12ல் இருக்கும்போது தேவையில்லாத விஷயத்தை போட்டு மனசில் குழப்பி அதனால் ஒரு டென்ஷன் வர்றதுக்கான எதுக்காக நம்ம வருத்தப்படுறோங்கிறது வந்து யோசிங்க. நிறைய பேர் வந்து எதுக்கோ வருத்தப்பட்டு அழுகுறவளாக இருக்கலாம், என்ன காரணமே இருக்காது. பட் முதல்ல வந்து கரண்ட்டில் இருக்கிறத நினச்சி பார்த்து இந்த வருத்தம் தேவையாங்கிறத முதல்ல நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும். அதுதான் விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் ஆட்சி பலத்துடன் மேற்படிப்பு சம்மந்தமான விஷயம், நிறைய பிரயாணங்கள், மேல்நாடு பிரயாணங்கள், வெளியூர் பிரயாணங்கள்லாம் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான சந்திரன் சிறப்பான பலன்களை கொடுத்தாலும் வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 11ஆம் அதிபதியான சூரியன் 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம், பெரிய லாபங்கள், பெரிய ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுவும் வந்து லோன்ஸ் ஏதாச்சும் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதுவரை பார்த்து வந்து பொது பலன்கள். இப்போ தசாபதி பலன் துலா லக்னமாக வந்து சூரியன் தசாபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11ஆம் அதிபதி இப்போ 10ல் போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. துலா லக்னமாக இருந்து சந்திர தேசாபதி, சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன்கள், தொழிலான விஷயம் இருந்தாலும் கொஞ்சம் இந்த வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தேசாபதி, செவ்வாய் வந்து உங்களுக்கு 7ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள், வியாபார சம்மந்தமாக நிறைய அலைச்சல்கள், கொஞ்சம் பிரயாண மட்டமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். துலா லக்னமாக வந்து ராகு தேசாபதி வந்துருங்கள். ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கிற, ஸோ 5ல் இருக்கிற ராகு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும் அப்படிங்கும்போது, ராகு வந்து இப்போ செவ்வாயுடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகளோட சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் இருக்கும். பூர்வீகத்தில் குலதெய்வ வழிபாடு, பூர்வீகத்தில் ஒரு வழிபாடு சம்மந்தமான விஷயங்களுக்கு கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக தோணுங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் வந்து துலா லக்னமாக இருந்து குரு தேசாபத்திலும் 3 6ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 10ல் தொழில் ரீதியான விஷயங்கள், கடன்கள் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்களை தோன்றும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் உடல் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா வந்து கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. துலா லக்னமாக வந்து சனி தேசாபதி, சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும். சொத்துக்கள் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள், ஒரு பழைய வீடு இருந்தால் பழைய வீடை கொடுத்து புது வீடு வாங்கலாம், புதிய வண்டி வாங்கலாங்கிற எண்ணங்கள், லோன் போட்டு வாங்கலாங்கிற எண்ணங்களும் கண்டிப்பாக இருக்குங்க. அதே துலா லக்னம் வந்து புதன் தேசாபதி, புதன் வந்து 9 மற்றும் 12ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து 9ல் ஆட்சி பலத்தோடும் போது பிரயாணங்கள், வெளிநாடு படிப்பு சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. துலா லக்னம் வந்து கேது தேசம், கேது 11ல் இருக்கும்போது பெரிய லாபங்கள், பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், அதுவும் ஏதாவது லிட்டிகேஷன் கேசஸ் ஏதாச்சும் இருந்தால் அதெல்லாம் கிளியராகி ஒரு பெரிய லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. துலா லக்னமாக வந்து சுக்கிர தேசாபதி, சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதி இப்போ 12ல் இருக்கும்போது தேவையில்லாத விஷயத்தை போட்டு மனசில் உழைச்சிக்கிட்டு பெண்கள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். நீங்களே பெண்களாக இருந்தீங்கன்னா போகிற இடத்துல வந்து கொஞ்சம் வந்து பொறுமையாக கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா அதனால் ஒரு வார்த்தையை விட்டுட்டு அதனால் மனக்காயங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்குங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா இப்போது உங்களுக்கு வந்து 8ல் இருக்காருங்க. ஸோ 8ல் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் ரொம்ப கவனம் தேவை. கடன் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் 2 5ஆம் அதிபதியான குரு இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9ல் இருக்குது. ஸோ 9ல் இருக்கும்போது குழந்தைகள் மேற்படிப்பு போகிறது, மேற்படிப்பில் வந்து சாதிக்கிறது எல்லாமே ரொம்ப சுபமாக இருக்கும். ஆன்மீக சம்மந்தமான விஷயங்கள் இருக்கவங்க,
கலைஞருக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய வாழ்க்கை, பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. குடும்பத்தில் வந்து தேவையில்லாத தர்க்கங்களை வந்து தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 3, 4ஆம் அதிபதியான சனி 5இல் இருக்கும்போது கொஞ்சம் சின்ன சின்ன கலகங்கள் இருக்கும். கொஞ்சம் வீடு விற்பனை சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி எல்லாமே லாபகரமாக நடக்கும். அதுவும் குழந்தைகளோட நடவடிக்கைகள் சில நேரங்களில் சின்ன சின்ன மனக்காயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. சொத்துக்கள், வண்டி வாங்கினால் நல்ல லாபங்கள் கிடைக்கிற வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா வக்கரமாக இருக்கணும், கொஞ்சம் ஸ்லோவாக வரும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிகத்துக்கு வந்து உங்களோட 6ஆம் அதிபதி வந்து 8இல் இருக்கும். வேலை செய்கிற இடங்களில் ரொம்ப கவனமாக இருந்துக்குங்க. எவனாச்சும் போட்டு கொடுப்பான். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களுக்கு 10ஆம் அதிபதி, ஸோ 10ஆம் அதிபதியான சூரியன் வந்து 9இல் இருக்கும்போது பிரயாணங்கள், தொழில் ரீதியான விஷயம், நிறைய பிரயாணங்கள் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து 9ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வார கடைசியில் சனிக்கிழமைகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். சனி ஞாயிறில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ், டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளை ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 11ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8இல் இருக்கும்போது நண்பர்கள், மூத்த சகோதர சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. மற்றபடி என்னங்க, இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன்கள். விருச்சிக லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி. சூரியன் 10ஆம் அதிபதி 9இல் இருக்கும்போது வேலை விஷயமாக, தொழில் ரீதியான விஷயங்களில் நிறைய அலைச்சல்கள், நிறைய பிரயாணமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். விருச்சிக லக்னமாக வந்து சந்திர தசாபுக்தி அந்தரங்கள். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் கொடுத்தாலும் அந்த சனிக்கிழமை, சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுக்தி வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 8இல் இருக்கும். வேலையில் ரொம்ப கவனம் தேவை. உடல் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஏதாவது சின்ன சிம்டம்ஸ் இருந்தாலும் உடனே ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக வந்து ராகு தசாபுக்தி. ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4இல் இருக்கார். ஸோ 4இல் இருக்கும்போது சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், தன் தாயாரிடம் பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனம் ஓட்டும் போதும் கொஞ்சம் கவனமாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்து விருச்சிக லக்னமாக வந்து குரு தசாபதினும். குரு வந்து பார்த்திங்கன்னா 2, 5ஆம் அதிபதி இப்போ வந்து 9இல் இருக்கும்பொழுது கொஞ்சம் குடும்பத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள், குழந்தைகள் சம்மந்தமான சின்ன சின்ன மனக்கசப்புகள் வந்து போகிறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ விருச்சிக லக்னமாக இருந்து சனி தசாபதி இருந்தாலும் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3, 4ஆம் அதிபதி 5இல் இருக்கும்போது குழந்தைகளால் நல்ல சந்தோஷங்கள், குதூகலங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. விருச்சிக லக்னமாக வந்து புதன் தசாபதி இருந்தாலும் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதி 8இலே ஆட்சி விடத்தோடு இருக்கும்போது நண்பர்கள், மூத்த சகோதர சம்மந்தமான விஷயம், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். விருச்சிக லக்னமாக இருந்து கேது தசாபதினா கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10இல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் போட்டிகள், அதனால சின்ன சின்ன மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். மாமியார் சார்ந்த உறவுகளையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக வந்து சுக்கிர தசாபதி அந்தரங்கள். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி. அவர் வந்து 11இல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து சின்ன சின்ன மனக்கசப்பு, ஏன்னா அங்கே சுக்கிரன் நீச்சமாக இருக்கும்போது மூத்த சகோதர நண்பர்களாக கொஞ்சம் மனக்கசப்பு வரதுக்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த கேரக்டர்கிட்ட. மற்றபடி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை கழிப்பாடு லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. தனுசு ராசி. ஸோ தனுசு ராசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி குரு வந்து 8இல் இருக்கும்போது ரொம்ப கவனம் தேவை. பேராசையை தவிர்ப்பது நல்லது. தாயார் சார்ந்த உறவுகள்கிட்டலாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 மற்றும் 3ஆம் அதிபதியான சனி 4இல் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனை சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ ஏன்னா வந்து அது குருவுடைய இடம்னும்போது கொஞ்சம் வந்து பேராசை காட்டி மற்றவங்க நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 4ஆம் அதிபதி வந்து 8இல் இருக்கும்போது தாயார் சார்ந்த விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துங்க. வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதி 5, 12ஆம் அதிபதியான செவ்வாய் அவர் வந்து இப்போ வந்து 7இல் இருக்கும்போது குழந்தைகளால் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வரும். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி உறவு இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் நல்ல ஒரு பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. பட் அது எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 5 மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் 10இல் நீச்சமாக இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், மனசலனங்கள், மனசில் ஒரு சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 8ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் குழந்தைகள் மற்றும் வேலையில் வந்து சின்ன சின்ன மன சங்கடங்களை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 9ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 9ஆம் அதிபதி சூரியன் 8இல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகள், வெளிநாட்டில் இருக்கணும், சின்ன சின்ன மனக்காயங்கள், மன கஷ்டங்கள் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுத்துக்குங்க, இன்னொரு 10 நாளில் எல்லாமே சரியாடுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 10ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு 7இல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும்.
ஏன்னா வந்து நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். பட் இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 1க்கு 4 வாட்டி வந்து யோசிச்சு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா போய் போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 10ல் நீச்சமாக இருக்கும். மூத்த சகோதர நண்பர்கள் விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. அதனால் ஒரு மனக்காயங்கள் வரும். பெரிய லாபம் வரும்னு சொல்லிட்டு ஒரு லாக் பண்ணி அப்புறம் பணம் போய் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருந்துக்கணுங்க. மற்றபடி என்ன இதுவரை பார்த்த பொது பலன்கள். இப்போ தசாபதி தனுசு லக்னமாக வந்து சூரியன் தசாபதி எந்திரங்கள். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகள் வெளிநாட்டிலும் மனக்காயங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தனுசு லக்னமாக வந்து சந்திர தசாபதி. சந்திரன் 8ஆம் அதிபதினு பார்த்திங்கன்னா குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் வேலையில் கொஞ்சம் கவனம் தேவை. தனுசு லக்னமாக வந்து செவ்வாய் தசாபதி. செவ்வாய் வந்து 12 மற்றும் 5ஆம் அதிபதி இப்போ 7ல் இருக்கும்போது குழந்தைகளோட சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள் அதுக்கான அலைச்சல்கள் இருக்கும். அதனால் நல்ல ஒரு ஏற்றங்கள் அதுக்கான வாய்ப்பு. வியாபாரத்திலும் நல்ல ஒரு அளவுக்கு ஸ்டாண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி விஷயங்களுமே அற்புதமாக இருக்குது. தனுசு லக்னமாக வந்து ராகு தசாபதி. ராகு 3லும் பெரிய தைரியம் ஏதாச்சும் இருந்தாலும் ஒரு உண்டுலன்னு பண்ணிடுவோம், ஏதாச்சும் ஒரு கை பாத்திரங்கிற லெவலெல்லாம் போவோம். ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பாக. அதுவும் வியாபாரத்தில் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு பலன்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். தனுசு லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு தசாபுத்தி அந்தரங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது தாயாருடைய விஷயங்கள் வண்டி வாகனம் ஓட்டுறது எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துவாங்க. அதனால் நமக்கு மன கஷ்டங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். தனுசு லக்னமாக இருந்து சனி தசாபதி. சனி வந்து உங்களுக்கு 4ல் இருந்து புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது நிலவுலங்கள் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் பேராசை காட்டி மற்றவர்களை ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தனுசு லக்னமாக வந்து கேது தசாபதி. கேது வந்து 9ல் வந்து இருக்கும்போது தாயார் தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஸோ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து லீகல் சம்மந்தமான விஷயங்கள் விசா பாஸ்போர்ட் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தனுசு லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தியந்திரங்கள். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 10ல் நீச்சம். மாமியார் சார்ந்த உறவுகள் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தொழில் ரீதியான விஷயங்களை ஏதாச்சும் லோன் போட்டு ஏதாச்சும் பண்ண போனீங்கன்னா அதில் வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வரதுக்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குங்க. மற்றபடி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவலில் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி. சனி வந்து 3ல் இருக்கார். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் முயற்சிகள் கொஞ்சம் சோம்பேறித்தனங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புனா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதியான குரு. ஸோ 3ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது நல்ல ஒரு வெற்றிகள் பெரிய ஒரு லெவலில் வந்து உங்கள் முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் அது சனி வந்து இப்போ வக்கரமாக போகிறோன்னா கொஞ்சம் நடைமுறை சிக்கல்கள் சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் அதெல்லாம் அடித்து தூள் கடைப்பிட்டு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் 4 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 4 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து இப்போ 6ல் இருக்கும்போது ஏதாச்சும் நிலபுலன்கள் ஏதாச்சும் சொத்துக்களை ஏதாவது லோன் போட்டு வாங்குறது. அதே நேரத்தில் வந்து கொஞ்சம் வண்டி வாகனம் வந்து சர்வீஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது அவங்களோட 5 10ஆம் அதிபதியான சுக்கிரன். 5 10ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து இப்போ வந்து 9ல் நீச்சமாக இருக்கும்போது குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் மனக்கசப்புகள் மனக்காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அது வந்து சூரியனுடைய சாரம், அது 8ஆம் அதிபதி சாரம் இருக்கிறதுனால குழந்தைகளாக ஒரு மனக்கசப்புகளையோ தொழில் ரீதியான விஷயம் ஒரு மனக்கசப்புகள் வர்றதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கொஞ்சம் 6ஆம் அதிபதி புதன் ஆட்சி பலத்தோடு இருக்கிறது குருடைய சாரத்திலும் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றம் வேலையில் நல்ல அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுடைய 7ஆம் அதிபதியான சந்திரன் சிறப்பான விஷயம் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் பூமி சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு 8ஆம் அதிபதியான சூரியன் 7ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நோட தேவையில்லாத நபர்களே வந்து உள்ள நுழைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து அதனால் வந்து கொஞ்சம் மன கஷ்டப்புகள் கணவன் மனைவிக்கு வரும். அப்பா சார்ந்த உறவுகளோ இல்லை மாமனார் சார்ந்த உறவுகளாக வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து 6ல் வந்து ஆட்சி படுத்தணும். நல்ல ஒரு பதவி உயர்வு வேலை மாற்றங்கள் வேலையில் வந்து கொஞ்சம் ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 9ல் இருக்கும்போது கொஞ்சம் பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ப்ரொமோஷன்ஸ் நல்ல ஏற்றங்கள் கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்து பொது பலன்கள் இப்போ பார்த்து தசாபக்தி பலன். மகர லக்னமாக இருந்து சூரியன் தசாவில் சூரியன் 8ஆம் அதிபதி 7லும் கணவன் மனைவிக்கு உள்ள தேவையில்லாத தர்க்கங்கள் தேவையில்லாத சந்தேகங்கள் அதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
மகர லக்னமாக இருந்து சந்திர தேசாபதிகள் சந்திரன் வந்து சிறப்பான பலன் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான ரொம்ப அற்புதமாக இருக்குது. மகர லக்னமாக வந்து செவ்வாய் தேசாபதிகள் செவ்வாய் 4-11ஆம் அதிபதி இப்போ 6ல் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு லோன் போட்டு வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகங்கள் இருக்குது. சில பேர் வண்டி வாகனம் சர்வீஸ் பண்ணுற மாதிரி சூழ்நிலையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். மகர லக்னமாக வந்து ராகு தேசாபதிகள் ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது பார்த்து பேசணும். ஸோ கொஞ்சம் இடவிடமாக பேசணும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. மகர லக்னமாக வந்து குரு தேசாபதி குரு வந்து பார்த்தீங்கன்னா 7ல் இருக்கும் நல்ல முயற்சியில் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ரெயின் எடுத்து ஒரு சில விஷயங்கள் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மகர லக்னமாக வந்து சனி தேசாபதி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லக்னாதிபதி மற்றும் 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது கலகங்களை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யார் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்காம கொஞ்சம் யோசித்து முடிவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மகர லக்னமாக இருந்து புதன் தேசாபதியும் புதன் வந்து 6ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது சிறப்பான பலன் நல்ல வெற்றிகள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அற்புதமாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து கால் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டோ கொஞ்சம் கால் வலிகள் வந்து போகிறதுக்கான கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லாட்டி அடி வயிறில் வரும் ப்ராப்ளம். ஸோ இந்த 2 இடத்துல வந்து வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் மகர லக்னமாக வந்து கேது தேசம் கேது 8ல் இருக்கும் ரொம்ப கவனமாக இருக்கும். லீகல் சம்மந்தமான விஷயங்கள் கோர்ட் சம்மந்தமான விஷயங்கள் கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மகர லக்னமாக வந்து சுக்கிர தசாபதி இருந்தார்கள். சுக்கிரன் 4 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து இப்போ 9ல் இருக்கும்போது வேலை பிஸ்னஸ்லலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். குழந்தைகளால் வந்து ஒரு மனக்கசப்புகள் குழந்தை சார்ந்த விஷயங்களாக ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணுங்க. ஏன்னா அது சூரியனுடைய சாத்தில் இருக்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி என்னங்க என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை அதாவது இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கும்பராசி ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி 2ல் இருக்கும்போது நல்ல ஒரு போல்டாக பேசுவீங்க. அதே நேரத்தில் வந்து வக்கரமாக இருக்கும்போது செய்கிற வருமானங்களோ ஒரு விஷயங்களோ வந்து உடனே முடியாமல் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாச்சும் விஷயங்கள் வந்து கொஞ்சம் இடவிட மாட்டதுக்கான கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து 4 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது தாயார் தந்தையினால் ஒரு மன கசப்புகள் மன உளைச்சல்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். வண்டி வாகனம் ஓட்டும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுடைய 5-8ஆம் அதிபதியான புதன் 5லேயே ஆட்சி பெறுவதும் குழந்தைகளை நல்ல சந்தோஷங்கள் ஏற்படும். சின்ன சின்ன மன உளைச்சலையோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ ஏற்படுத்திடும். ஏன்னா வந்து குழந்தைகளுடைய விஷயங்களும் சின்ன மன கசப்புகள் அதே மட்டும் இல்லாமல் வேலையிலையும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு எமோஷனான சுச்சுவேஷன் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதி சந்திரன் சிறப்பான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. 7ஆம் அதிபதியான சூரியன் 6ல் இருக்கும்போது கணவன் மனைவினா தேவையில்லாத தர்க்கங்களை எல்லாம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தேவையில்லாத ஒரு குற்றம் கண்டுபிடிக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் ஆல் இந்த கேம்னு சொல்லிட்டு ஒரு பாசிங் க்ளவுட்ஸ் நினச்சிட்டு விட்டுட்டு போகிறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா என்றைக்குமே எல்லாமே ப்ளஸ்ஸாக அமையவே அமையாது. ப்ளஸ்ஸு மைனஸ் கலந்து தான் வாழ்க்கைங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 8ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகள் வெளிநாட்டில் இருக்கணும் ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். 10ஆம் அதிபதி உங்களுக்கு 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகள் விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுடைய 2-11ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு 6ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றுக்கு நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இருந்தாலும் அந்த வேலைகளில் வந்து கொஞ்சம் சுணக்கமாக கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். 12ஆம் அதிபதியான சனி 2ல் இருக்கும்போது தேவையில்லாத விஷயத்தை நினச்சி நைட்டு தூங்காமல் உட்காந்து பேனாத்துறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி என்ன இதுவரை 10 பொது பலங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பலன் கும்ப லக்னமாக இருந்து சூரியன் தசாபக்தின்னு சூரியன் 7ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு உள்ள ஒரு தேவையில்லாத தர்க்கங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசணும். பிடிவாதங்களை கைவிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா கும்ப லக்னமாக இருந்து சந்திர தசாபக்தி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஏற்றங்கள் வேலையில் நல்ல ஏற்றங்கள் லாபங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் கை கால் வலிகள் அப்பப்போ வந்து போகிறதுக்கான வாய்ப்பு அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபக்தி செவ்வாய் வந்து பார்த்தா 5ல் இருக்கார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3-10ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மாமியார் சார்ந்த உறவுகள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய கும்ப லக்னமாக வந்து ராகு வந்து உங்களுக்கு ராசியிலேயும் கொஞ்சம் பிரம்மாண்டமாக யோசிப்பீங்க. எதாக இருந்தாலும் ஒரு எமோஷன் இருக்கிறதுக்கான ஃபீல் இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பேசுவது ரொம்ப ரொம்ப அவசியம். தேவையில்லாத கோபங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கும்ப லக்னமாக இருந்து குரு தசாபக்தி
குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 11ஆம் அதிபதியான குரு இப்போ வந்து உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நல்ல பணம் வருமானங்கள்லாம் வரும். பட் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாகுதோ, வேலையில் வந்து கொஞ்சம் சுணக்கங்கள் ஏற்பட்டு போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் கும்ப லக்னமானது சனி தேசாபத்தினும் சனி 2ல் இருக்கும்போது பார்த்து பேசணும். பிடிவாதங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து சனி வக்கரமாக இருக்கும்போது குடும்பத்தில் தேவையில்லாத ஈகோ கிளாஷஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கும்ப லக்னமாக வந்து புதன் தேசாபத்தினும் புதன் வந்து 5 8ஆம் அதிபதி 5லே இருக்கும்பொழுது குழந்தைகள் விஷயங்களில் சிறப்பான முன்னேற்றங்கள், நல்ல லாபங்கள் இருந்தாலும் சின்ன சின்ன மனக்குறைகளோ சின்ன சின்ன ஒரு விஷயங்களுக்கும் மற்றபடி வந்து எஜுகேஷன் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். கும்ப லக்னமாக இருந்து கேது தேசாவது கேது 7ல் இருக்கும் கணவன் மனைவியில் ஈகோ கிளாஷஸ் வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கும்ப லக்னமாக வந்து சுக்கிர தேசாபத்தி எந்திரங்கள் சுக்கிரன் 4 மற்றும் 9ஆம் அதிபதியாக இருந்து அவர் 8ல் இருக்கும்போது தந்தை தாயாரின ஒரு மனக்கசப்புகள் மன வலி வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மீனராசி. ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு வந்து 5ல் இருக்கும்போது குழந்தைகள் சம்பந்தமான விஷயம் அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பான விஷயம். குலதெய்வ வழிபாடு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது நிலபுலன்கள், சொத்துக்கள், ஏதாவது கடன் வாங்குற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அது வந்து தவிர்க்க முடியாது. தாயாருடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. 5ஆம் அதிபதியான சந்திரன் சிறப்பான பலன், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், குழந்தைகள் சந்தோஷங்கள், குதூகலங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. 6ஆம் அதிபதியான சூரியன் 5ல் இருக்கும்போது கடன் அடைபடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். சில பேருக்கு வந்து ஏதாவது கடன் இருந்தால் கடன் அடையும். வேலையில் வந்து கொஞ்சம் வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கிறது, வேலையில் வந்து நம்மளை ஸ்ட்ரெஸ் பண்ணுற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது சிறப்பான விஷயங்கள், நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். ஒரு பாப்புலாரிட்டி, நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லாயிருக்கு. 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு தேவையில்லாத மனஸ்தாபங்கள், மன உளைச்சல், இந்த வாக்குவாதத்தால் வந்து மன காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார்னும்போது கொஞ்சம் தந்தையுடைய விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்பாட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்து சட்ட ரீதியான விஷயங்கள், இராணுவம், போலீஸில் இருக்கணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னமாக இருந்து மீனராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதியான குரு 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களை வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ், டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். 11ஆம் அதிபதியான சனி உங்களுக்கு ராசியில் பெரிய லாபங்களை நோக்கி உங்களுடைய எண்ணங்கள் செல்லும். பெரிய லாபங்கள் இருக்கும். பட் இருந்தாலும் இப்போ சனி வந்து வக்கரமாக இருக்கும்போது தேவையில்லாத சோம்பேறித்தனங்கள் வரும். அப்புறம் பார்த்துக்கலாம், போஸ்ட்பான் பண்ணலாங்கிற எண்ணங்கள் வரும். ஸோ அதெல்லாம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபக்தி பலன்கள். மீன லக்னமாக வந்து சூரியன் தேசாவில் சூரியன் வந்து 6ஆம் அதிபதி 5ல் இருந்து கடன் அடைபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் வேலையில் வந்து வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மீன லக்னமாக சந்திர தேசாவில் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதி சிறப்பான பலன்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். மீன லக்னமாக செவ்வாய் தசாபதினா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 9 மற்றும் 2ஆம் அதிபதியாக இருந்து அவர் 4ல் இருக்கும்போது நிலபுலங்களால் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மீன லக்னமாக வந்து ராகு தேசாபதினா ராகு 12ல் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு மன உளைச்சல், தேவையில்லாத ஒரு நைட்டு ஸ்பெண்ட் பண்ணி ஒரு மன உளைச்சலுக்கு ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். ட்ராவல் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. மீன லக்னமாக வந்து குரு தேசா புத்தியந்திரங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதியான குரு 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைகள் விஷயங்கள் சின்ன சின்ன மனக்கசப்புகள் வந்து அவங்களுடைய பிடிவாதம் நம்மளை வந்து கொஞ்சம் மனக்கசப்புகளை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மீன லக்னமாக வந்து சனி தேசாபத்தியந்திரங்கள் வந்து சனி பெரிய லாபங்களை நோக்கி உங்களை எண்ணங்கள் செல்லும். பட் இருந்தாலும் இப்போ சனி வக்கரமாக சோம்பேறித்தனங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மீன லக்னமாக வந்து புதன் தேசாபதியும் 4 7ஆம் அதிபதியான புதன் 4லே ஆட்சி பலத்தோடும் தொழில் ரீதியான விஷயம், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க ஒரு பெரும் பணம் வரதுக்கான இடமே ரொம்ப நல்லாயிருக்கு. மீன லக்னமாக வந்து கேது தேசம், கேது 6ல் இருக்கும்போது எதிரிகளை தகர்த்தெறிகிறது, கோர்ட்டு கேஸுங்கிற விஷயங்களையும் உட்காந்து பேசி முடிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். மீன லக்னமாக சுக்கிர தேசம், சுக்கிரன் வந்து 3 8ஆம் அதிபதி இப்போ வந்து உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு உள்ள வந்து ஒரு தேவையில்லாத வாக்குவாதங்கள், இதனால் மன உளைச்சல், மனக்காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. மற்றபடி என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில்
பணம் ஈர்க்கும் முறை. ஸோ பணம் ஈர்க்கும் முறைன்னும் போது நிறைய பேர் தெரியலும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மனம் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். அதுவும் பார்த்திங்கன்னா உலகத்தில் உள்ள கிட்டத்தட்ட 100%ல் வந்து மிஞ்சி போனால் ஒரு 3-4% ஆள்கிட்ட தான் வந்து ஒரு பெரும் பணம் இருக்குது. மீதி எல்லோருமே வந்து பெரும் பணம் பின்னாடி ஓடுற மாதிரி சிச்சுவேஷன் தான் இருக்குது. இதில் வந்து ஏபிசிடி நிறைய கேட்டகரி இருந்தாலும் ஒரு பெரும் பணம், ஒரு பெரிய பணம்னா ஒரு மொத்த பணத்துலேயும் ஒரு பெரிய பங்கை வந்து ஒரு 4% 5% உள்ள மக்கள் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன, அதுக்கப்புறம் பணம் ஈர்க்கும் முறை என்னங்கிறத பற்றி தான் இந்த டிப் ஆஃப் த வீக்கில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து முதல்ல வந்து மனசில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பணம் வராது, இதுக்கு எதுக்கு தண்ட செலவு, இது நான் வந்து இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே மன ரீதியாக சில கட்டுப்பாடுகளை வைக்கும்போது பணம் நம்மகிட்ட வராது. ஸோ அதுதான் விஷயமே. ஸோ மன ரீதியாக வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகணும். என்ன ப்ரிப்பேர் ஆகணும், எனக்கு பணம் வருது, இந்தந்த பணம் வரும், அப்படி வரும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கற்பனையிலே வந்து ஒரு பெரும் பணம் வந்தால் நம்ம என்னென்னலாம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு கனவு உலகத்தை நீங்கள் சிருஷ்டி பண்ணிங்கன்னா அது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு சிருஷ்டி பண்ணும்போது கண்டிப்பாக நடக்கும். அது நம்பர் 1. ரெண்டாவது வந்து பணம் ஈர்க்கிறதுக்கான இன்னொரு விஷயம், இதை நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா குபேர காயத்ரின்னு ஒன்று இருக்குங்க. ஸோ இந்த குபேர காயத்ரிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் இடத்துல வந்து ஒரு கோயம்புத்தூர்ல இருந்தார். ஸோ அவர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 108 முறை வந்து காலையில் சாயங்காலம் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ அவர்கிட்ட பார்த்திங்கன்னா பணம் ஃப்ளோட்டிங் வந்து பெரிய அளவில் க்ரோர்ஸில் இருந்தது. ஸோ அவர் வந்து அதை மிஸ் பண்ண இத்தனைக்கும் ஒரு பேங்க் மேனேஜராக ஒர்க் பண்ண அவர் வந்து பிஸ்னஸ் செக்டரில் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ரொட்டேஷன் கொண்டாந்தார். ஸோ அது அவரால் முடிஞ்சுது. காரணம் என்னென்னா அவர் அந்த மந்திர உச்சாடங்கள் அதுவும் குபேர காயத்ரியை வந்து அவர் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ இது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் எனது வாழ்க்கையில் எனக்கு தெரிந்த ஒரு சொந்தக்காரர் பொருளாதாரத்தில் வந்து ரொம்ப கஷ்டம், பணமே இல்லை, பணம் வேணும் அப்படின்னு வரும்போது காலையில் கொஞ்சம் ஏர்லி மார்னிங் எழுந்திரிப்பார், ஒரு 4:30 எழுந்திரிப்பார், கொஞ்சம் மூஞ்சி கை கழுவிட்டு விளக்கேற்றிட்டு இந்த கனகதாரா சோஸ்திரம்ங்கிற ஒரு இருக்குது, சங்கரார் எழுதிய கனகதாரா சோஸ்திரம். ஸோ அந்த பாடல் என்னென்னா, பணம் வேண்டி இந்த பாடலை பாடும்போது தங்க நெல்லிக்காயை கொட்டுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இது நீங்கள் அது போய் நீங்கள் அந்த ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னாலே சொல்லும். ஸோ அதில் வந்து கனகதாரா சோஸ்திரம் வந்து படிக்கும்போது பொருளாதாரத்தில் வந்து ஒரு பெரிய வெற்றியை கண்டிப்பாக கொடுத்துருதுங்க. அது அவ்வளோ சூப்பரான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ இது வந்து இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணும்போது அற்புதமான பலன். பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு வந்து பெரிய அளவில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை விஷ்ணுபதி புண்ணிய காலம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ போயிடுச்சு. இப்போ இதுக்கு அடுத்தது வந்து சூரிய பயிற்சி அப்போ வந்து ஐ திங்க் மாதத்தில் வந்து 15-16 தேதியில் வந்து வரும். ஸோ வரும்போது பார்த்திங்கன்னா அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏற்றம்னா அது அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் 27 முறை பெருமாளை சுற்றி வரும்போது ஒரு பெரும் பணம், பெரும் செல்வம் வந்து உங்களுக்கு சேருவதற்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்கும். அது ஃபினான்ஷியலி வந்து நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை இதுவும் கொடுக்குதுங்க. ஸோ இதை வந்து உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணி பாருங்கள். அற்புதமான பலன்கள் சூப்பராக ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம்.